إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. السؤال கேள்வி هل يمكن للمرأة أن تقرأ القرآن أثناء فترة الحيض أو الدورة الشهرية? ஒரு பெண் மாதவிடாயினுடைய காலகட்டத்தில் குர்ஆனை ஓதுவது கூடுமா என்பது கேள்வியாகும். இது சம்பந்தமாக ஷேக் சாலிஹ் முனஜ்ஜித் ஹபிதஹுல்லா அவர்கள் தங்களது ஃபத்வாவை பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபத்வாவுடைய எண் 2564. அல் ஜவாப் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி வ பஅத். هذه المسألة مما اختلف فيها أهل العلم رحمهم الله. இதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுள்ள மசாலாகும், இது சட்டமாகும். ஜும்ஹூருல் ஃபுகஹா, ஆனால் அதிகமான மார்க்க சட்ட வல்லுநர்கள் அலா ஹுர்மதி க்ராஅத்தில் ஹாயிலில் குர்ஆனி ஹாலல் ஹைலி ஹத்தா தத்துவர். ஒரு மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண் அந்த காலங்களில் குர்ஆன் ஓதுவதை மீது தடை செய்திருக்கிறார்கள். அந்த பெண் சுத்தமடையும் வரை ஓதக்கூடாது என்று என்ன செஞ்சிருக்காங்க, தடை செய்திருக்கிறார்கள். வலா இஸ்தஸ்னா மின் ذلك இல்லா மா கான அலா சபீல் الذிக்ரி வத்துஆ. ஆனால் அதே போன்று வலா இஸ்தஸ்னா மின் ذلك இல்லா மா கான அலா சபீல் الذிக்ரி வத்துஆ, இதிலிருந்து விதிவிலக்கு ஒன்று அளிக்கப்படும். எதற்கு என்று சொன்னால் இல்லா மா கான அலா சபீல் الذிக்ரி வத்துஆ, திக்ரு துஆ என்ற அடிப்படையில் வலமிஸ்ஸுது பிஹி அத்திலாவத, குர்ஆன் ஓதுதல் என்ற எண்ணம் இல்லாமல், அந்த நோக்கம் இல்லாமல் திக்ரு துஆ அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் கூடும். உதாரணத்திற்கு கௌலிஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதைப் போல, அல்லது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதைப் போல, அல்லது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று சொல்வதைப் போல. இப்போ இதெல்லாம் என்ன நோக்கம் அப்படின்னா, திக்ருங்கிற அடிப்படையில் அல்லது துஆங்கிற அடிப்படையில் இவைகளை ஓதிக்கொள்வது என்ன செய்யும், கூடும். அதிலிருந்து அது என்ன செய்யப்படுது, விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அது அல்லாமல் பொதுவாக குர்ஆனை ஓதுதல் என்பது என்ன தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக என்ன செய்கிறாங்க, ஜும்ஹூருல் உலமா ஃபத்வா வழங்கி இருக்கிறார்கள். வஸ்ததல்லு அலா மன்இ பி உமூரி மின்ஹா, பின்னால் வரக்கூடிய காரியங்கள் அடிப்படையில் தான் இந்த தடை என்பதை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். முதலாவது அன்னஹா ஃபி ஹுக்மில் ஜுனுப் பி ஜாமிஇன் அன்ன குல்லம் மின்ஹா அலைஹில் கஸ்ல். பொதுவாக இந்த உடலுறவு காரணமாக ஏற்படக்கூடிய ஜுனுப், அந்த நிலைமையில்தான் ஒரு மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண் அந்த நிலைமையில் தான் இருக்கிறாள். அன்னக்குல்ல மின்ஹா அலைஹி அல் குஸ்ல். அப்போ இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குளிப்பு என்பது கடமையாகும். வகத் சபத மின் ஹதீஸ் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சம்பந்தமாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத், திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா, அஹ்மத், இப்னு ஹுஸைமா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. கால திர்மிதி ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், இது சஹீஹான ஹதீஸ் என்பதாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வகால அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை பற்றி சொல்கின்ற போது வல்ஹக் அன்னஹு மின் கபீல் ஹஸன் இஸ்ரஹுல் ஹுஜ்ஜா, இது ஹசன் என்கிற தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸு. இது ஆதாரத்திற்கு
போதுமானதாக இருக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே அவங்க சொல்றாங்க, கானு யஅல்லிமுஹுல் குர்ஆன வ கான லா யஹ்ஜுஸுஹு அல் கிராஅத்தி இல்லல் ஜனாபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த குர்ஆன் ஓதுவதை விட்டு அவர்கள் தடை செய்யவில்லை, குளிப்பு கடமையானவர்கள் மீதே தவிர என்று என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் யாரின் மீது குளிப்பு கடமை இருக்கிறதோ அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று வந்திருக்கிறது. மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்ணும் என்ன இருக்குது அப்படின்னா அந்த குளிப்பு கடமையில் உள்ளவர்கள். எனவே என்ன செய்யக்கூடாது, அவர்களும் ஓதக்கூடாது என்பதாக முதல் ஆதாரத்தை எடுத்து வைக்கிறார். இரண்டாவது ஆதாரம் என்ன அப்படின்னா, மா ருவிய மின் ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற செய்தி, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுப் ஷைஅன் மினல் குர்ஆன். குளிப்பு கடமையானவரோ மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்ணோ குர்ஆனிலிருந்து எதையும் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நேரடியாகவே வந்திருக்கிறது. இந்த செய்தி திர்மிதி, இப்னு மாஜா, தாரகுத்னி, பைஹகியில் என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ஹதீஸ் வஹுவ ஹதீஸுன் ضعيفٌ لأن من رواية إسماعيل بن عياش عن الحجازيين. இஸ்மாயில் பின் ஐயாஷ் என்பவர் ஹிஜாஸியன்களிடமிருந்து அறிவித்திருக்கிறார். பொதுவாக இஸ்மாயில் பின் ஐயாஷ் அவர்கள் ஹிஜாஸியன்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு லைஃபுன் என்பதாக என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸ் துறை வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். قال شيخ الإسلام ابن تيمية هو حديث ضعيف واتفاق على أهل المعرفة بالحديث. ஹதீஸ் துறை வல்லுநர்களிடத்திலே இந்த ஹதீஸ் லைஃபானதாக இருக்கும் என்று ஷேக் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள். தல்ஹீஸுல் ஹபீர்ங்கிற அந்த நூலில் என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். وذهب بعض أهل العلم إلى جواز القراءة الحائض للقرآن وهو مذهب مالك. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் குர்ஆன் ஓதுதல் என்பது கூடும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது மதுஹப் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மதுஹபாகும். ஒரு ரிவாயத் அன் அஹ்மத் அக்தாரஹா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா, அஹ்மத் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை, அதாவது ஓதலாம் என்கிற இந்த கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வரஜ்ஜஹு ஷௌகானி, இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அதை சரி என்றிருக்கிறார். வஸ்ததல்லு அலா ذلك بأمور منها. அப்போ இதற்கு ஆதாரமாக, ஓதலாம் என்பதற்கான ஆதாரமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எதை சொல்கிறாருன்னா பின்னாடி வரக்கூடிய செய்திகளை சொல்லி காட்டுகிறார். முதலாவது, அன்னல் அஸ்ல் அல் ஜவாஸ வல் ஹில்ல ஹத்தா யகூம தலீல் அலா மன்இ வலைஸ ஹுனாக தலீல் யம்னஉ மின் கிராஅத் அல் ஹாயித் பில் குர்ஆன். பொதுவாக ஒன்றை கூடும் என்று சொல்வது அல்லது தடை செய்தல் என்பதற்கான அடிப்படை என்ன அப்படின்னா, அதுக்கு யகூம தலீல் அலா மன்இ, அதற்கு தடை என்பது என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும், அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். ஆனால் வலைஸ ஹுனாக தலீல் யம்னஉ மின் கிராஅத் அல் ஹாயித் பில் குர்ஆன், ஒரு மாதவிடாய் பெண் குர்ஆனை ஓதுவதை விட்டும் தடை செய்யக்கூடிய எந்த ஆதாரங்களும் வரவில்லை. கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ ஃபீ மன்இல் ஹாயித் மின் கிராஅத்தி நுசூஸன் ஸரீஹத்தன் ஸஹீஹத். ஒரு மாதவிடாய் பெண் குர்ஆனை ஓதுதலை தடை செய்யக்கூடிய தெளிவான எந்த ஆதாரங்களும் வரவில்லை. ومعلوم أن النساء, அறியப்பட்ட செய்திதான், குன்ன யஹல்ன அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவர்கள் மாதவிடாய் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்பது அறியப்பட்ட செய்திதான். ஆனால் வலம் யக்குன் இன்ஹாஹுன்ன அன் கிராஅத்தில் குர்ஆனி கமா லம் யக்குன் இன்ஹாஹுன்ன அன் ذிக்ரி வதுஆ, எவ்வாறு அவர்கள் ذிக்ர் துஆ விட்டும் தடை செய்யப்பட்டதாக எந்த ஒரு செய்தியும் இல்லையோ, அதே போன்று குர்ஆனை ஓதுதல் என்பதும் தடை செய்யப்பட்டதாக என்ன செய்யல, வரல. இது தெளிவாக என்ன செய்கிறது, புரிகிறது. அப்போ இந்த அடிப்படையில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யும், கிராஅத்துல் குர்ஆன் என்பது கூடும் என்பதாக என்ன செய்கிறாங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக, அன்னல்லாஹ் தஆலா அமர பித்தலாவத்துல் குர்ஆன்
ரெண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதும்படி கட்டளை இருக்கிறார். அஸ்னா அலா தாலி தாலியா, பின்னாடி வருகின்ற நிலைமைகளில் வஅதஹு பிஜஸீல் ஸவாபில் வஅதீமில் ஜஸா, நிறைய நன்மைகளை அதற்கு தருவதாக வாக்களிக்கிறான். ஃபலா யம்ன மின் ذلك இல்லா மன் ஸபத பிஹக்கிஹி அத்தலீல் வலைஸ ஹுனாக மா யம்னு ஹாயிது மினல் க்ராஅத்தி கமா தகத்தம். அப்ப குர்ஆன் ஓதுனா நிறைய நன்மை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். அப்ப அதை தடை செய்யணும் அப்படின்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய தலீல்கள் இருக்க வேண்டும். ஆனால் வலைஸ ஹுனாக மா யம்னு ஹாயிது மினல் க்ராஅத்தி கமா தகத்தம், நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு மாதவிடாய் பெண் குர்ஆனை ஓதுவதற்கு தடை செய்யக்கூடிய எந்த ஒரு ஆதாரங்களும் வரவில்லை என்பதுதான் என்ன செய்கிறது, தெளிவாக விளங்குகிறது என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அன்ன கியாஸ் அல் ஹாயித் அல் ஜுனுபி ஃபி மன்இ மின் கிராஅத்தில் குர்ஆன் கியாஸ் மின் மஅல் ஃபாரிக் அன் அல் ஜுனுப் பிஇக்தியாரிஹி யஸீல் ஹாதல் மானி பில் கஸ்ல் பிகிலாஃப் அல் ஹாயித். அன்ன கியாஸ் அல் ஹாயித் அல் ஜுனுப் ஃபி மன்இ கிராஅத்தில் القرآن قياس مع الفارق لأن الجنوب باختياره أي يزيل هذا المانع بالغسل بخلاف الحائض. அதாவது ஜுனுபாலியும் குளிப்பு கடமையானவரும் மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்ணை அதிலிருந்து கியாஸ் எடுத்தல் என்பது, அந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் ஜுனுப் என்பது அவருடைய சுய இஷ்டத்தில் ஏற்படக்கூடிய விஷயம். இந்த தடை என்பது குளிப்பதன் மூலமாக நீங்கிவிடும், ஜுனுப் என்பதனுடைய தடை. ஆனால் பில்ஹிலாஃபில் ஹாயித், ஒரு பெண் குளிச்சுட்டா, மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண் குளித்து விட்டால் அது நீங்குமானா நீங்காது. وكذلك فإن الحيض قد تطول مدته غالبا, பெரும்பாலும் மாதவிடாய் என்பது ஒரு நீண்ட ஒரு காலம். பிகிலாஃபில் ஜுனுப், ஜுனுபுக்கு மாற்றமாக இன்னஹு மஅமூரும் பில் இக்திசால் இந்த ஹுதூர் வக்து ஸலாஹ், தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், குளித்தே ஆக வேண்டும் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு, அவருக்கு ஏவப்பட்டிருக்கிறது. அப்போ இது என்ன இருக்கு அப்படின்னா, ஹைதுக்கு முரணாக என்ன செய்கிறது இருக்கிறது, அதற்கு மாற்றமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண் குளித்து விட்டால் அந்த அந்த சுத்தமாயிடுவாங்கன்னா அப்போ ஆகவும் முடியாது அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய நேரத்தில். ஆனால் ஜுனுபாலி என்ன செஞ்சிருவார், குளிச்சா சுத்தமாயிடுவார். இப்போ இப்படியெல்லாம் பருத்து இருக்கின்ற போது, வித்தியாசங்கள் இருக்கின்ற போது, ஒரு ஜுனுபாலியை அடிப்படையாக வைத்து என்ன செய்ய கியாஸ் எடுக்க முடியாது. ஜுனுபாலியும் ஹாயதும் ஒன்று தான் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, கியாஸ் எடுக்க முடியாது என்பதாக சொல்கிறார்கள். நான்காவதாக அன்னஃபி மின் அல் ஹாயிது مع القراءة تفويتا للأجر عليها وربما تعرضت لنسيان شيء من القرآن أو يحتاجت إلى القراءة حال تعليم أو تعلم. ஒரு மாதவிடாய் காலம் என்பது ஒரு நீண்ட ஒரு காலம், ஒரு 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள் அவங்களுடைய உடல் நிலைமையை பொறுத்து வரும். அப்ப இந்த காலகட்டம் முழுவதுமே ஓதக்கூடாது என்று தடை செய்தால் அவள் நிறைய குர்ஆன்ல மனப்பாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு வார காலகட்டங்கள் அவளுக்கு குர்ஆனின் மூலம் ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவளை விட்டு தவறி விடுவதற்கு இந்த சூழல் இருக்கிறது. அதே போன்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த காலகட்டம் முழுவதுமே அந்த சொல்லிக் கொடுத்தலை நிப்பாட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படின்னால அர்ராஜிஹ், இப்படியாப்பட்ட காரணங்களான அன்னர் மின் கௌலி அஹ்லுல் இல்ம், மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட சொல் என்னவென்று சொன்னால் தஹரீமுல் மஸ்ஸுல் முஸ்ஹபல் லில் முஹ்திஸ் லிஉமூமி கௌலிஹி தஆலா லா யமஸ்ஸுல் முத்தஹஹர். குர்ஆனை தொடுதல் என்பதுதான் தடை செய்யப்பட்டிருக்கிறது முஹ்திஸுக்கு. முஹ்திஸ்னா இந்த நேரத்தில் அந்த ஜுனுபாலிகளுக்கு, குளிப்பு கடமையானவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ولما جاء في كتاب عمرو بن حزم الذي كتبه النبي صلى الله عليه وسلم أهل اليمن ألا يمس القرآن إلا الطاهر, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அஹ்ல யமனுக்கு. அவர் மூலமாக குர்ஆனை சுத்தவான்களை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த செய்தி மாலிக்ல, நஸஈல, இப்னு ஹிப்பான்ல, பைஹக்கில இடம்பெற்றிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வகத் ஸஹல் ஹதீஸ ஜமாஅத்து மின் அஇம்மா மின் ஹதீஸ் ஷஹ்ரா, இது மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ன செய்ய இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள்.
وقال الشافعي இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க ثبت عندهم انه كتاب الله கிதாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுதப்பட்ட கிதாப் தான் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். وقال ابن عبد البر رحمه الله அவர்கள் கூறுகிறார்கள் هذا كتاب مشهور عند اهل السير معروف عند اهل العلم معرفة استغنى بشهرتها عن الاسناد. இந்த கிதாப் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி இருக்கக்கூடிய இந்த கிதாப் எல்லாரிடத்திலும் பிரபல்யமான ஒரு கிதாபு தான். இது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அஷ்பஹுல் முத்தவாத்திர, இது இந்த செய்தி வந்து முத்தவாத்திரான செய்திக்கு ஒப்பானதாகும். லிதல்கிய நாசு லஹு பில் கபூல் வல் மாரிஃபா, எல்லா மக்களும் அதை வந்து என்ன செய்யறாங்க, ஒத்திருக்கிறார்கள் என்று என்ன செய்யறாங்க இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். وقال الشيخ الألباني ஷேக் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை தல்ஹீஸுல் ஹபீரில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது சரி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடத்தான் கூடாது, தவிர ஓதுவது என்ன செய்யப்படலை, தடை செய்யப்படவில்லை என்பதாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். ولذلك إذا أردت الحائل أن تقرأ بالمصحف, ஒரு மாதவிடாய் பெண் குர்ஆனை ஓதா நாடினால் فإنها تمسكه بشيء منفصل عنه كخرقة طاهرة أو تلبس قفازا, ஒரு கையில் வந்து ஒரு உரையையோ அல்லது ஒரு துணியையோ எடுத்து அந்த குர்ஆன் என்ன செய்யலாம், நேரடியாக பிடிக்காம திறந்து என்ன செய்யலாம், துணியை அடியில் வச்சுட்டு என்ன செய்யலாம், பிடித்து கொள்ளலாம். அவு தகல்லுபின் அவுராக்கில் முஸ்ஹபி பி அவுதின் அவு கலமின், அந்த மாதிரி முஸ்ஹப் அவங்க திருப்புறதுக்கு ஒரு பேனாவையோ அல்லது ஒரு குச்சியை வச்சு என்ன செய்யலாம், திருப்பிக் கொள்ளலாம். ஜில்தத்தின் முஸ்ஹபின் முஹீதத்துன் அவு முல்தஸிகத்துன் பிஹா லஹா ஹுக்முல் முஸ்ஹப் பில் மஸ், ஏனென்றால் அந்த குர்ஆன் மேலே இருக்கக்கூடிய அட்டையும் அந்த குர்ஆனோடு சேர்ந்தது தான். எனவே அட்டை இருக்கிறன்னா டைரெக்டாக தொடக்கூடாது அப்படிங்கிறது தொடலாம் அப்படிங்கிறது இல்லை, அது மேலே ஒரு துணியை வச்சுட்டு என்ன செய்யலாம், தொட்டுக்கொள்ளலாம். அப்போ இந்த அடிப்படையில் வைத்து பார்த்தால் தொடுவது தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தடை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர ஓதுவது என்ன செய்ய தடை செய்யப்படவில்லை என்பதுதான் அறிஞர்களிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாகும் என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படி மனதில் இருக்கிறதையும் ஓதலாம், அல்லது அவர்கள் என்ன செய்யலாம், குர்ஆனை தொடுவதாக இருந்தால் ஒரு துணியையோ ஒரு திரையோ வச்சு அல்லது கையில் ஒரு உரையோ வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், தொடலாம், தொடர்ந்து என்ன செய்யலாம், ஓதலாம் என்றுதான் என்ன செய்வது அறிஞர்களுடைய மொத்த கருத்தாகும். அல்லாஹ் அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.